கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நான் மத்தேயு 5:6 படி நான் அதை ஒரு தடவை படிச்சு காட்டுறேன். எல்லா பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்ற வசனம். நீதியின் மேல் பசி தாகம், இதை தனித்தனியா பிரிச்சுக்குவோம். பசியும் தாகமும் இருக்கு. இப்போ நம்ம சாப்பிடுற பொருளை வந்து எப்படி பார்ப்போம்? ஐயோ பசிக்குதே, இதை வந்து நம்ம சாப்பிட்றணுமே, இந்த நேரத்திலே சாப்பிடணுமே. இப்போ ஒரு வேளை பசிச்சு சாப்பிடாம இருந்தால் கூட நம்மளால சாப்பிடாம இருக்கவே முடியல. ரொம்ப அதில் வந்து ஆர்வம் காட்டி நம்ம உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நீதியின் மேல் பசி தாகம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம பசிக்குதுன்னா, ரொம்ப தாகமாக இருக்குன்னா தண்ணி குடிக்கிறோம், பசிக்குதுன்னா நம்ம சாப்பிட்றோம். நீதியின் மேல் பசி தாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல காரியம் செய்பவர்கள், நல்ல காரியத்தை வந்து இந்த மாதிரி நம்ம பசிக்குதுன்னா உடனே நம்ம சாப்பிட்ற மாதிரி நல்ல காரியத்தை ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்து செஞ்சா அவங்க யாருன்னா பாக்கியவான்கள். நல்ல காரியத்தை ஒரு ஆர்வத்தோடு நம்ம செஞ்சா அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். எந்த காரியத்திலனா, உலக காரியங்கள்ல இருந்தோ, பரலோக காரியங்கள்ல இருந்தோ, ஆண்டவர் கிட்ட இருந்தோ, எல்லா காரியங்கள்லயும் வந்து அவங்க நீதியின் மேல் பசித்தாகமா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா திருப்தி அடைவார்கள். அதை போல நம்மளும் வந்து என்ன பண்ணணும்? நல்ல காரியம் செய்யணும். நம்ம எந்த வேலையிலையும் நம்ம யாருக்கோ ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் ஆனா கூட பரலோகம் வந்து நம்மளை வந்து பார்த்து கொண்டு இருக்குது. அதனால நம்ம வந்து எப்பவுமே எல்லாருக்குமே நல்ல காரியங்களை மாத்திரம் செய்யணும். நல்ல காரியங்களை மாத்திரம் நம்மளும் எடுத்துக்கொள்ளணும். கெட்ட விஷயங்கள் எல்லாம் தூர இப்படி தூக்கி போட்டுடணும். நல்ல காரியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதை வந்து ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசியிருந்தாரு. உங்கள்கிட்ட பேசும்படிக்கு கிருபை தந்ததற்கு ஆண்டவருக்காக நன்றி.